தாவேகா சுற்றுப்பயணத்தில் மீண்டும் மாற்றம். வரும் 27ஆம் தேதி சேலத்தில் சுற்றுப்பயணம் செய்ய இருந்த நிலையில் மாற்றம். ஏற்கனவே திருச்சியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாக 3லிருந்து 2 மாவட்டமாக மாற்றிய நிலையில் தற்போது இடத்தையும் மாற்றியிருக்கிறார். சேலம் மற்றும் நாமக்கல்லில் சுற்றுப்பயணம் செய்ய இருந்த நிலையில் சேலத்திற்கு பதிலாக கரூரில் சுற்றுப்பயணம் செய்ய திட்டத்தை மாற்றுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? முப்பெரும் விழா கரூரில் நடந்து முடிந்த நிலையில் விஜய் திட்டத்தை மாற்றியிருப்பது எதிர்க்கட்சிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. எழுச்சிக்காக, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக உண்மையா உழைக்கிறவங்க நாம. கழகம் நம்மை காத்தது, நாம் கழகத்தை காக்கணும் என்று உழைக்கிற உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வரை எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. திமுகவின் கோட்டை என சொல்லப்படும் திருச்சி, திருவாரூரில் தனக்கென்று கூடிய கூட்டம் போன்று கரூரிலும் தனது செல்வாக்கை காட்ட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள். கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் தேதி மாற்றம். அக்டோபர் 4ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டையில் சுற்றுப்பயணம். மாற்றம் செய்த தேதி விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.